ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இப்போ வந்து இங்கே பொள்ளாச்சியில் மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் மழை பெய்யும் போது இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஒரு நொறுக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா? இப்போது ஈஸியாக வந்து எப்படி இந்த பக்கோடா வந்து செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். பார்த்தாலே அப்படியே கிறிஸ்பியாக உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு பக்கோடா வந்து எப்படி குயிக்காக டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கோடா செய்கிறதுக்கு வந்து ஒரு டிஷ் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பவுலு. இது வந்து பேக்கிங் டிஷ்ஷு. இந்த இது அவனுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த இவ்வளோ நாள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்குறேன். இந்த பவுல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 1.5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து 1700 ml, 635 rupees தான். குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபெமோராங்கிற குவாலிட்டி. இது வந்து சில்லி சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. லெக் பீஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். காலிஃப்ளவர், சோயா சங்க்ஸு எது வேணாலும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பக்கோடாவுக்கு வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு நம்ம எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும். பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திட்டு நல்லா ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் அந்த காரம் எல்லா பக்கம் படுற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலைகள் எல்லாமே நம்ம 1 by 1 சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் ஒரு பழுத்த மிளகாயும் சேர்த்து வைக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேயே இந்த பக்கோடாவுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டியது வராது. இப்போ வந்து நம்ம 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து பொடி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு பழுத்த பச்சை மிளகாயும் 2 சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுருக்குறேன். கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி மல்லி இலைகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா ஈவனாக வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்துலேயே நான் பிசைஞ்சிட்ருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், தண்ணியே நம்ம இன்னும் சேர்த்துல. அந்த வெங்காயத்தில் நல்லா மாவு வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றாமல் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா எல்லா பக்கம் கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே அடியாக வந்து நம்ம ஊற்றினோம்னா லூஸ் ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து தான் பிசையணும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றுனோம்னா உதிரியாக வராது நம்மளுக்கு. அதனால் தண்ணி வந்து இந்த மாதிரி தேவைப்பட்ட அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். உதுத்து விடுற மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு ஸ்டவ்வில். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 1/2 கரண்டி வந்து எண்ணெய் எடுத்து நம்ம பக்கோடாவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மாவுலேயே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் உடனே கை வைக்காதீங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஆன் பண்ண பிறகு சூடாக வார்மாக இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து சேர்த்துவாங்க. அந்த மாதிரி சேர்த்தும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியது எவ்வளவு வந்து அந்த கடாய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு போடுற வரையில் வந்து சிம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து கைக்கு சூடாக இருக்கும்.
அந்த எண்ணெய் வந்து சூடு தாங்க முடியாதவங்களுக்கு வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு எல்லா பக்கம் கடாயில் போடுற அளவுக்கு நல்லா போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஃப்ளேம் ஹை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா எல்லா பக்கமுமே இடம் இருக்கிற வரையில் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் 2 பக்கம். சல்லிக்கரண்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா திருப்பி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டாச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் இந்த மழை சீசனுக்கு மழை பெய்யும்போது இந்த மாதிரி கிறிஸ்பியான பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்தாச்சு. இனி ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி கலர் கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டோம்னா அந்த பூண்டெல்லாம் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, அந்த பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப முருகலாக விட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ மீதி இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் பேட்சும் போட ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், எண்ணெய் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் போடுறேன். எல்லா பக்கம் போட்டு முடிச்சுட்டு ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்குன்னு நம்ம கை தாங்காது. இப்போ எல்லா இடம் இருக்கிற வரையில் போட்டுட்டு கொஞ்சம் விட்டு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு வச்சிட்டோம்னா 2 நாள் அல்லது 3 நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து வெரைட்டி மீல்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். சூப்பர்பாக இருக்கும். இப்போ எல்லா இது எடுத்து நான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எங்கள் வீட்டில் தீந்துருச்சு. எடுக்கவே காலி ஆயிடுச்சு. இது செகண்ட் பேட்ச்சு. இப்போ அதையும் எடுத்துடலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் நீங்கள் நிலக்கடலை வேணாலும் சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலை அந்த எண்ணெயிலேயே போட்டு அந்த கருவேப்பிலையோடு எடுத்து சாப்பிடும்போது அந்த பக்கோடா வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.